புலோக்கருக்கும் நட்சத்திர தடங்கள், ஒரு மாலை, பிளிக்கர் புலி ஒரு பழைய வனமரத்துல ஒளிரும் சின்னதொரு பொருளை பார்த்தான். அடடா, இது நட்சத்திரமா?ன்னு அவன் மெதுவா கிசுகிசுத்தான். அவன் சீக்கிரம் நட்டி, ஹாப்பிட்டி, விஸ்பர் எல்லாரையுமே கூப்பிட்டான். வாங்கடா சீக்கிரம், நான் ஏதோ ஜிம்மானது கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவன் வால ஒல்லுன்னு ஆடியது. விஸ்பர் மெதுவா அந்த ஒளிரும் பொருளை மரத்திலிருந்து எடுத்தான். இது ஒரு வெண்மை பூட்டன், ஜொலிக்குது பாருன்னு கூவினான். ஆனா இது எங்க இருந்துச்சு? நட்டி விரலா காட்டினான். அந்த நிலத்தில கூட ஒளிரும் கசடுகள் இருக்கு. அவங்க அந்த ஒளிரும் தடங்களை பின்தொடர்ந்தாங்க. காடு சற்று அடர்ந்த பக்கம் போனாங்க. அந்த சத்தம் கசியும் நீரோட்டத்திலிருந்து வந்தது. இந்த வெள்ளி ஒளி அந்த ஸ்ட்ரீம் பக்கம் இருக்குமோன்னு ஹாப்பிட்டி எதிர்பார்ப்பு கூடன சாத்தான். நீரோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிளிபன் ரிபனை மெதுவா நீரில் மிதந்தபடியே பார்த்தாங்க. யாரோ தவற விட்டிருக்காங்க போலன்னு பிளிக்கர் சொன்னான். மண்ணில சின்ன காலடி தடங்கள், இது டேசியோட கால்கள மாதிரி அன்னு நட்டி அழுத்தமான குரலில சொன்னான். அவளுக்கு ஏதாவது ஆச்சா? அந்த தடங்கள் ஒரு பசுமை புல்வெளிக்கு போனது. அங்க பூக்கள் ஒரு வடிவத்துல செட் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு அம்புடன் கூடிய இதயம். இது ரெஸ்கியூவல்ல, இது ஒரு சர்ப்ரைஸ். விஸ்பர் சிறிது சிரிச்சான். அப்போ திடீர்னு மேல ஒளிரும் விளக்குகள், ஃபயர்ஃப்ளைஸ் பளிச்சென்று சுடர்விட்டு நடனமாடி டேசி வந்து நின்றாள். நீங்க என் ஸ்டார்லைட் ட்ரெஷர் ட்ரெயிலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அவள் சிரிச்சாள். டேசி ஒரு குட்டி மரப்பெட்டியை திறந்தாள். அந்த பெட்டிக்குள்ள குட்டி ஓவியங்கள், ஒளிரும் கற்கள், இனிமையான வார்த்தைகள், ஒவ்வொருத்தருக்குமான நன்றி சின்னங்கள் இருந்தது. அவங்க எல்லாரும் அந்த ஜொலிக்கும் வானம் கீழேயே சின்னதொரு குட்டி கட்டிப்பிடிப்பு போட்டாங்க. இதுதான் பக்காவான மிஸ்ட்ரின்னு ஹாப்பிட்டி குதிச்சான். பிளிக்கர் வானத்தை பாக்கி சொன்னான். சின்ன சின்ன தடங்களுக்குள்ள கூட மாயம் இருக்கிறது. நாம அதை சேர்ந்து பின்தொடர்ந்தா மட்டும் போதும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணு. காட்டு களியாட்டம் நம்மளை காத்திருக்கு. Let's all play at Hoppity Sound.